வணக்கம். என் பெயர் ராஜோதிராம். நான் இந்த 2 நாளாக யூடியூப்பில் கதை அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி 3rd டே. இன்றைக்கி சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கும் நான் பாரதியாரோட நிகழ்வில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பற்றி கூறுகிறேன். மட்டம் தட்ட வந்தவர் அவமானப்பட்டார். காந்திமதிநாதன் என்பவர் பாரதியாரின் இளமை பருவ நண்பர். அவரும் பிற்காலத்தில் பெரும் புலவர் ஆனார். அவர் ஒரு நாள் பாரதியை மட்டம் தட்ட எண்ணி இருமாப்போடு பாரதியிடம் வந்து பாரதி சின்ன பயல் என்ற கடைசி அடிவருமாறு பாடல் ஒன்றை பாடச் சொன்னார். தன்னை மட்டம் தட்ட வந்தவருக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பாரதி நினைத்தார். நண்பரின் சின்னத்தனத்தை வெளிக்காட்ட பாரதியின் சிந்தனை ஓடியது. மின்னல் வேகத்தில் வெண்பாவை பாடி முடித்தார். கார்மேகம் போல் நெஞ்சிருண்ட காந்திமதிநாதனை பார், அதி சின்ன பயன். முகத்தில் புன்முறுவல் பூக்க பாரதி பாடி முடித்தார். பாட்டின் பொருளாக தன்னையே வைத்து பாரதி கவிதை பாடியது காந்திமதிநாதனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கடைசி அடியில் பார் அதி சின்ன பயல் என்பதை சேர்த்து வாசிக்கும் போது பாரதி என்ன வரும்? இருண்ட மேகத்தை போல இருக்கும் நெஞ்சினை உடைய இந்த காந்திமதிநாதனை பார், அதி சின்ன பயல் என்றும் பொருள்படும். இந்த காந்திமதிநாதன் ரொம்பவும் எல்லா விதத்திலும் சிறியவன். அற்பன் என்ற இந்த தொடரை கேட்டு காந்திமதிநாதன் அவமானத்தில் தலை கவிழ்ந்து நின்றார். பாரதியின் திறமையை தவறாக எடை போட்டு விட்டோமோ என்று தனக்குள்ளே வருந்தினார். பாரதியின் மகத்துவத்தை அறிய இதைவிட சான்று வேண்டுமோ? இப்பொழுது நான் இந்த கதையை எனக்கு புரிந்தது போல சொல்கிறேன். காந்திமதிநாதன்ற ஒருத்தன் பாரதியாரோட சின்ன வயசு நண்பர். ஒரு நாள் காந்திமதிநாதன் பெரிய புலவராகவும் ஆயிடுறான். பாரதியார எப்படியாவது மட்டம் தட்டணும்னு காந்திமதிநாதன் நினைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா பாரதியார்கிட்டயே வந்துடுறான். வந்து பாரதி சின்ன பயல்னு முடிகிற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டை பாடுன்னு சொன்னோடனே பாரதியார் வந்து, என்னையா மட்டம் தட்ட வந்திருக்க, இப்ப பாத்துக்கிறேன்டா ஒன்னு டக்குன்னு ஒரு பாட்டை பாடுறாரு. அந்த பாட்டு முடியும் போது கார்மேகம் போல் நெஞ்சிருண்ட காந்திமதிநாதனை பார், அது சின்ன பயல்னு சொல்லியிருந்தாரு. பாரதி சின்ன பயல்னு முடிக்க சொன்னானே நீங்க நினைக்காதீங்க. பார் கூட்டல் அதி பாரதி, அதான் பாரதி சின்ன பயல்னு முடிச்சிருக்காரு. இதை கேட்ட காந்திமதிநாதனுக்கு அவமானமா ஆயிடுச்சு. அதனால நம்ம பாரதி கூட நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு காந்திமதிநாதன் அப்பதான் உணர்ந்தாரு. பாரதியோட அறிவுக்கு இதை விட வேற எதுவும் சான்று கிடைக்காது. நன்றி.